இலங்கையை ஆளப்போவது யார்? ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் 2024. இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்றைய தினம் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிடுபவர்கள் 39 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்ற நிலையில் அவர்களில் முகமது இல்யாஸ் என்பவர் உயிரிழந்த நிலையில் தற்போது 38 பேர் இன்றைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக 1,71,41,354 பேர் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதற்காக நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். அதன் அடிப்படையில் மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகிறது. வன்னி மாவட்டம் மன்னார் தேர்தல் தொகுதியில் 98 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகிறது. காலையில் சற்று மந்தகதியில் வாக்களிப்புகள் இடம்பெற்றாலும் பின்னர் மக்கள் வருகை தந்து வாக்களிப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 90,607 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் சென்று வாக்களிப்பை அவதானித்து வருகின்றனர். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் விஜயம் செய்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் அமைதியான முறையில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு வவுனியாவில் காலையிலேயே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து வருகின்றனர். அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வவுனியா தேர்தல் ஆணைக்குழுவினர் சென்று பார்வையிட்டு வருவதுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முல்லைத்தீவின் வாக்களிப்பு நிலையங்களிலும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதுடன் போலீஸ் பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் 3,60,081 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் 1,28,585 வாக்காளர்களும், முல்லைத்தீவில் 86,889 வாக்காளர்களும், மென்னாரில் 90,607 வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை தேர்தல் தொகுதியில் வள்ளியம்மை வித்தியாசாலை, முருகமூர்த்தி வித்தியாசாலை, அராலி சரஸ்வதி கல்லூரி மற்றும் வட்டக்கோட்டை இந்து கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களிப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணத்தில் 4,92,280 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் 511 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பெருந்தோட்ட மக்கள் உட்பட அனைவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து வருகின்றனர்.
இது சின்னது பக்கம் மேலும் அம்பாறை மாவட்டத்தில் சுமூகமாகவும் மந்தகதியிலும் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறிப்பாக திகாமடு உள்ள தேர்தல் மாவட்டத்தில் அம்பாறை, பொத்துவில், சம்மாந்துறை, கல்முனை ஆகிய தேர்தல் தொகுதிகளில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். அங்கு போகும். இதேவேளை கொழும்பு பஞ்சிகாவத்தை அபிசிங்கா மாவத்தை சாய்கோயே முன்பள்ளியில் இன்று காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். மேலும் கொழும்பில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு நாடளாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார் உள்ளிட்ட 80,000 பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். சகல வாக்களிப்பு நிலையங்களுக்கும் தலா 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.